நானும் படிச்சேங்க. பார்த்தேன்டா. இல்ல ஏதோ இல்ல செக்ஷுவலி இன்னொரு கொஸ்டின் டிரான்ஸ்போர்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். இல்ல இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். மென்டலி அன்ஃபிட்டா இருக்கவங்க லேசா நிக்க முடியுமா? நிக்க ப்ரோ முடியாதுல்ல. ஒரே சர்டிபிகேட் நிமிஷம் வாங்கணும்ல பாலாஜி அது. ப்ரோ, பாலாஜி ப்ரோ ஒரே ஆமாண்டா. நிமிஷம் அது ப்ரோ. செக்ஷுவலி டிரான்ஸ்போர்ட் இன்ஃபெக்ஷன் எஸ்டிஐ அது போலதான் இருக்கு. ஆமா என்ன இந்த டிசீஸ்ல இருக்கா இவனுக்கு? என்ன ஓகே டிசீஸ், என்ன நோய்? அதுக்கு மனநோய் தாண்டி வேற என்ன நோய் இருக்கு சொல்லுங்கப்பா. பாலியல் ப்ரோ பாலியல் நோய் செக்ஸுவலி பாலியல் நோய் பாலியல் நோய் இருக்குன்னு இருக்காங்க ப்ரோ. அப்படின்னா ஹெச்ஐவி போல ஒரு நோயின்னு வச்சுக்கோங்க அந்த கேட்டகரியில. ஐயா கொஞ்சம் கொஞ்சம் இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க ஐயா எல்லாரும். இப்ப இந்த அணில் குஞ்சுங்க எல்லாருமே வந்து அவங்க அண்ணனை சப்போர்ட் பண்றாங்க. ஏங்க அவங்க எல்லாம் என்ன அப்படிங்களா விடுங்க. மனநிலையில அது இருக்காங்க? அது இல்ல இல்ல அது 41 பேர் உசுறு போகும்போது அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்குது. அதுங்களாம் மீஸ் மேட்டரே கிடையாது. இல்லைங்க இவனுக்கு என்ன நோய் இருக்கு அதை ப்ரோ சொல்லுங்க. இல்லைங்க விஜய் மட்டும் மென்டல் இல்லைங்க டிசார்டர் இல்ல, இவனுங்களும் இல்ல மென்டல் சொல்றேன் டிசார்டர் இருங்க. தான். கபிலன் சபா ஒரு நிமிடம். எஸ்டிஐல வந்து நிறைய கேட்டகரியான வைரஸ் இருக்கு கபிலன். ஹெச்பிவி, ஹெச்ஐவி, அதுக்கப்புறம் ஹியூமன் பாப்பிலோனா வைரஸ், நிறைய ஒரு 7-8 வைரஸ் இருக்கு. அது வந்து இந்த பாலியல் நோய், இந்த செக்ஷுவல் மூலியமா பரவுறது. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரக் எடுக்கிற மூலியமா அடுத்தவங்க அந்த நோய் அதுதான் மெயின். இல்ல அந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, அந்த நோய் அதாவது இவங்க சொல்லியிருக்க மேட்ரு என்னன்னா, நீங்க ட்ரக் எடுத்துட்டு அதுல செக்ஸ்ல ஈடுபட்டா மட்டும்தான் இது இல்ல வந்து இல்ல 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 ரொம்ப அது ரொம்ப பரவுற. பாசிபிள். ஓகே அந்த நோய் இல்லையா? அதுல ஒரு பாயிண்ட், அதுல ட்ரக்கும் இன்வால்வ் ஆகுது. ஓகேயா? ரெண்டுமே உங்களுக்கு வருது. அததான் மெயினா அந்த சொல்ல நோய் வந்தேன். ஐயா இருக்கிற முதல்ல நீங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல கபிலன், இது வந்து என்னன்னா அது எஸ்டிஐ தான். அது எஸ்டிஐ மூலியம் அவனுக்கு அது அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு தெரியல. பட் அது எப்படி பரவுங்கிறதுக்கு ஒரு 2-3 இது கூடிய தான். இது அவ்வளவு சீக்கிரம் பரவாது இந்த நோய். ஒண்ணு வந்து அவர் அந்த வைரஸ் இருக்கிறவங்களோட உறவு வச்சிருந்திருக்கணும். அந்த இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறவங்களோட உறவு வச்சிருக்கணும். இல்ல அந்த இன்ஃபெக்ட் ஆனவங்க யூஸ் பண்ண ஏய் இன்ஜெக்ஷன் வந்து ராக்கெட், இன்னொரு விஷயம் வந்துருச்சு. வெயிட் பண்ணு, த்ரிஷா ஸ்டோரியை பாருங்க. அது வரட்டுங்க, இருங்க. அதை நம்ம இங்க பாருங்க, அப்படி போயிடுவோம். அது வரட்டும், நம்ம அப்படி த்ரிஷா ஸ்டோரியை ஏய் பாருடா. வந்துருச்சா? போடு 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 உள்ள போடு. நான் பாட்டு ரெடி பண்றேன். எர்ரா அந்த அந்த பஞ்சதந்திர பாட்டு. ஏங்க நான் தான் மேல ஏங்க மேல நான் மேல ஷேர் பண்றேன் பாருங்க த்ரிஷா எர்ரா ஸ்டோரி. பஞ்சதந்திர பாட்டு. இங்க ராக்கெட் சொன்ன மேட்டர் தாண்டி மைட் கோ போடாதீங்க. வித் சபரி இங்க பாரு, ராக்கெட் சொன்ன மேட்டர் தாண்டி போகாதீங்க. ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், இதுதான் சரியான கண்டென்ட். அவன் ஏன் அப்படி சைக்கோ பார்த்தா இருக்கான் அப்படின்னா, அவன் ஃபுல் ட்ரக் அடிக்ட். ஐயா அவர் சைடு சொல்லுங்க. அதான் ராக்கெட் நீங்க சொன்ன மேட்டர் வந்து நீங்க தாண்டி போகாது. அது ஓகே, இது அவர் நீங்க பேசுங்க. ஆனா உண்மையில அவன் வந்து இப்ப அந்த இன்ஸ்டா ஸ்டோரி, திரிஷாவோட இன்ஸ்டா ஸ்டோரி படிங்கப்பா. ஐயோ 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 விஜய் படத்தை விட இது நல்ல சுவாரஸ்யமா இருக்கு. மேல ஷேர் பண்ணிட்டேன் பாருங்க கபிலன். might do both but asking விஜய் படம் கிளைமேக்ஸ் விட இது நல்லா இருக்குப்பா. பூவே உனக்காக துள்ளும் பிரியமானவளே எவ்வளவு படம் பார்த்திருக்கேன். கபிலன் 2 விஷயம் கேட்டேன். क्वेश्चन ஆன்சரா இல்ல குரூமிங்னு கேட்டிருக்கேன். எல்லாம் Q&A தான் போவாங்க எல்லாரும். நான் ஒண்ணே கேட்டு கீழே போயிடுறேன். ஆக்சுவலா பாதிக்கப்பட்டது இப்ப வந்து 1 இல்ல 2. சரிங்களா? 1 சங்கீதா, இன்னொன்னு திரிஷா. சரிங்களா? 1 சங்கீதா விட்டுட்டு திரிஷா எப்ப கல்யாணம் பண்ணுவாரு, அதுதான் மெயின். இப்ப நீங்க மாங்கல்யம் தந்துனால போயிட்டீங்களா? இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, திரிஷாக்கு ஆசை சிஎம் ஆகணும், பண்ண சிஎம் ஆகி கல்யாணம் பண்ணிப்பான்றீங்க. கரெக்ட். ஏன்னா பாயிண்ட்க்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிடணும்ல. நீ சங்கீதா வந்து இப்ப பாதிக்கப்பட்ட திரிஷாவும் பாதிக்கப்பட்டவங்க தானே. நான் சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கல்யாணம் பண்ணுவாரா மாட்டாரா? ஐயா இருங்க, மாதமட்டி ரங்கராஜ் இதே சிச்சுவேஷன் மாட்டினாரு. அவருக்கு என்ன ஆனிச்சு, அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு அவர் திரும்ப அவங்களோட போயிட்டாரு. புரியுதா? மாதமட்டி ரங்கராஜோட வெர்ஷன் 2 இல்ல அதை விட இது மோசங்க. ஆமா மோசம் அடிச்சிருக்காரு. ஆமா மோசம் அடிச்சிருக்காரு. இனி வந்து இல்ல நான் திரிஷா கிட்ட போகலன்னா அவர் சொல்ல முடியாது. எனக்கு அதெல்லாம் வேணாம். அவன் எங்க வேணாலும் போட்டோம். எனக்கு இப்ப திரிஷா ஸ்டோரி யாரோ படிக்கிறீங்களா படிக்க மாட்டீங்களா? ஆமாவா இல்லையா? எனக்கு அதை சொல்லுங்க. கபிலன் அதான் சொல்லியாச்சு. ஒண்ணு குரூமிங் வீடியோ, ஒண்ணு Q&A தான் சூஸ் பண்ணுவாங்க. அது வேற அது குரூம், அது கெட் ரெடி வித் மீ அதுவா போட்டிருக்கு. இப்ப அதாங்க போட்டிருக்கு, இன்ஸ்டால போட்டிருக்கு. மேல பாத்தீங்கன்னா இல்லையா? போய் பாருங்க. ஓகே அது உண்மையில இங்க பாருங்க, அது மாதம்பட்டியோட அந்த பொண்ணு பண்ண பிஹேவியர் தாங்க இது. இப்ப அவங்க வீட்டுக்கு சண்டை நடக்குதா, ஆனா இது குளிர் கைது பாருங்க. கரெக்டா இன்னைக்கு வந்து போடுதுன்னா பாத்துக்கோங்க. அப்ப இதெல்லாம் நம்ம நம்பாம எப்படி இருக்குது? கரெக்டா வருது, இவ்வளவு நாள் பொத்துக்கிட்டு இருந்து இன்னைக்கு இப்படி போடுதுன்னா, நம்ம அவதூறு நம்ம அவதூறுலாம் பேசல, அதுவே போட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்னது சொல்றது? இல்ல பெட்டிஷன் அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல. ஹஸ்பண்டோட வந்து ஃபாரின்ல போயிட்டு போட்டோ எடுத்து போடுறது எனக்கு வந்து இதுவா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபெக்ஷன் அந்த இதுல இருக்கா? நான் பார்த்த போல ஞாபகம் இல்ல. இந்த அவங்க இதுல போட்டிருக்காங்களே எஸ்டிஐ இருக்குன்னு விஜய்க்கு.
அதான் இன்னொரு கொஸ்டின், மென்டல் டிசார்டர்னா எலெக்ஷன் நிக்க முடியுமா? சர்டிபிகேட் வாங்கணும் அந்த மாதிரி கொஸ்டின் போட்டுருக்கேன். அது ஸ்டேபிளா இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. வந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. சாரி ஃபார் இன்டரப்ஷன். எனக்கு இங்க திரிஷா ஸ்டோரி போட்டிருக்கா இல்லையா அது மட்டும் எனக்கு சொல்லுங்க. மேல போட்டிருக்காங்க பாருங்க கபிலன். இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணவா? நம்ம சொல்லல, நியூஸ் சேனல்ல வந்து நியூஸ் நீங்க போட்டு தாராளமா போடுங்க, தப்பே கிடையாது. திரிஷா இன்ஸ்டா ஸ்டோரி, நடிகையின் திரிஷாவின் இன்ஸ்டா ஸ்டோரி என்ன போட்டிருக்கு? ஒன்னே they might not do both but asking anyway. ஓ இப்ப அம்மினி வந்து வெறுப்பேத்துறாங்களாமா ப்ரோ? இதுதான் ப்ரோ அந்த நடிகை அந்த அப்லேட்டட்ல எவ்வளவு ஏத்த இருந்திருந்தா ஒரு பொண்ணு வந்து என் புருஷன் இப்படி இருக்கானேன்னு சொல்லி இருக்கு, அதை நக்கல் பண்றப்பல இதுவும் ஸ்டோரி வைக்கும், அதையும் ஏங்க அவங்க என்ன சொல்றாங்க, அவர் 2 அடல்ட் கிட்ட வச்சிருக்கான், அவங்க மனசளவுல பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணி ஜட்ஜ் வந்து தனியா எங்களை என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க மனம் வருந்தி போட்ட ஒரு அபிடேவிட்ட எவ்வளவு நக்கலா அது போடுதுன்னா இதுக்கு எவ்வளவு இந்த ஏத்தம் இருக்கும். இவனோட வழி டைரக்ஷன் இல்லாம இருக்கு விஜய்க்கு தெரியும். அதான் சொல்றேன். எப்படி நான் அந்த கேள்விதாப்பா எழுப்ப வந்தேன், வேற எதுவுமே எழுப்பலப்பா. இப்ப அவங்க என்ன பெட்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் வச்சிருந்திருக்கான், அவனை விட்டுரு, ஆம்பளை நாயி திமிரு பிடிச்சவன்றதை விட்டுருவான், அவன் ஒரு சைக்கோன்றதை விட்டுருவான். இந்த லேடி எப்படியா ஒரே வீட்டுக்குள்ள, அதுவும் தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள இவ வந்து உள்ள இருந்தாங்க, அத கேள்வி எழுப்பணுமா இல்லையா? ஏங்க திரிஷாவை எதுக்குங்க கேள்வி எழுப்பணும், விஜய் எழுப்புங்க. ஏங்க திரிஷா அததான் சொல்றேன். அது எப்படிங்க ஏங்க ஊசி இடம் நூல் எப்படிங்க நுழையும்? ஏன்னா சாதிக்குடி என்ன நீங்க உங்க காலத்துல நான் கேக்குறேன், நூலு எப்பா என் வயசுக்கு நான் தானப்பா பாப்பேன், உங்க வயசுக்கு நீங்க பாக்குறீங்கப்பா. அப்புறம் என்னங்க அப்புறம் எப்படி? ஐயா எனக்கு புரியல, ஏதோ ஊசின்றீங்க நூலுன்றீங்க, எனக்கு புரியல. இல்லங்க ஒரு குடும்பத்துல ஒரு அடல்ட் கிட்ஸை வச்சுக்கிட்டு, அதான் 2021 வச்சிரு ஓகே, அந்த காலகட்டத்துல கூட அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவன் ப்ராமிஸ் பண்ணிருக்கான், அம்மா நான் வந்து உண்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கான். இதெல்லாம் வந்து இல்ல அம்மா அப்பா இதெல்லாம் கேட்பாங்கன்னு தான் வெளியே தெரிஞ்சிடாம போல இருக்காங்க. இல்ல அது சத்தியம் பண்ணிருக்கான், நான் இல்ல இனிமே உண்மையா இருப்பேன், நான் வந்து நல்லா அப்படியே இருப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு ஒரே வீட்டுக்கு கூட்டி போயிட்டு கொடுத்து நடத்திருக்கானே, இவனை நம்ம கேட்கணுமா அதை கேட்கணும்? ஒரு நிமிஷம் விஜய் ஃபேன்ஸ் தாராளமா யாரா இருந்தா மேல வாங்க. யாராவது பூட்டு போட்டு மைக் கேட்டீங்கன்னா பூட்டு போட்டு மைக் கேட்காதீங்க, அது ப்ளீஸ் ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன். பூட்டு போடாம மைக் கேளுங்க, லாக் பண்ணிக்கங்க, அக்கௌண்ட் லாக் பண்ணாதீங்க. விஜய் ஃபேன்ஸ் யாரா இருந்தா மேல வாங்க. உங்களுக்கு நாகரிகமாக விருப்பம் சொல்லு பாலாஜி. சொல்லுங்க. மியூசிக் ஆஃப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மைக் கொடுக்கும்போது விஜய் ஃபேன் வந்தா இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் கொடுங்க. அவன் வந்து கேட்டோடனே ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா ஏங்க அவங்களுக்குள்ள பர்சனலுங்க, அதை ஏங்க நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டா சிறுப்பு கழட்டி அடிச்சு பொண்டாட்டி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்றதுலாம் பர்சனல். நம்ம வீட்டுல பொண்டாட்டி வச்சு கட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு. இல்ல சந்திரசேகர் அம்மாலாம் வந்து பாட்டுலாம் பண்ணாங்கல்ல, மக்கள் தான் நீ நினைச்சா நீ தான் சிஎம், இந்த மாதிரி சிஎம் தான் வச்சு வீட்டுல புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்களா நீங்க? பொண்டாட்டி அடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்க, தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு பொது வெளியில பேசுற நாயினி எல்லா மேடையிலயும் ஏறி பேசுறியே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்கள் பாதுகாப்பு. உங்க வீட்டு பெண்களை உன்னை நம்பி வந்த பொண்ணு அப்படி பண்ணி இருக்கியே, நீ பேசலாமா? அடிச்சிருக்க, ஊரு விட்டு ஊர் வரனா கூட பரவாயில்ல, அது நாடு விட்டு நாடு வந்திருக்கு, உன்னை தேடி உன்னை நம்பி வந்திருக்கு. அப்படி வந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து கூத்து அடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சந்திரசேகர்ல எந்த மூஞ்சி வச்சு வெளியே வந்து பேசுவான் தெரியல, என் புள்ள போற கிடையாது எவ்வளவு புள்ள. எனக்கு என்ன தோணுதுன்னா பாலாஜி, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு சந்திரசேகர் ஏதோ கேட்டிருக்கிறாப்ல, அப்பனுக்கும் புள்ளிக்கும் சண்டை வந்திருக்கு, அதுல பிரிஞ்சிருக்கிறாங்க, அதனாலதான் வீட்டு விட்டு வெளில வந்துட்டாங்க. ஆமா கபிலன், அந்த காலகட்டத்துல நடந்ததுதாங்க. 2020-21 நடந்தது. இந்த அம்மா சொல்றது பார்த்தா அப்பதானே 2 பேருக்குள்ள பிரிவினை வந்துச்சு. நம்ம தேவையில்லாம நம்ம புசியானந்த் மேல சந்தேகப்பட்டோம். ஜிப்சி புசியானந்த் மேல எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. ஜிப்சி மார்ச் ஒரே நிமிஷம் பாலாஜி, மார்ச் 8 மகளிர் தினம் வருது, எந்த மூஞ்ச வச்சுட்டு இந்த நாயெல்லாம் வாழ்த்து போடுவான்? இல்ல கபிலன், இந்த பிடி செல்வகுமார் அவங்க அப்பா இந்த டீம்ல இருக்கும்போது அவனால நினைச்சதை பண்ண முடியுதா? புரியுதா? அந்த டீம் அப்படியே கட் பண்ணி விட்டு, ஏன்னா அப்பாலாம் கூட இருந்தாங்க இல்லையா, அந்த டீமை கட் பண்ணிட்டு ஜெகதீஷ் இந்த டீம் வைக்கும்போது அவன் நினைச்சதை அதான் ஜிப்சி போற போகல டக்ளஸ் ஜெகதீஷ் வந்துடாதீங்க. டக்ளஸ் ஜெகதீஷ் தாங்க மெயின். ஏங்க அந்த சஞ்சய் பையன் வந்து ஜெகதீஷ் இல்ல ஒரே நிமிஷம் பேசிடுறேன். இது ஜெகதீஷ் அவன் பையன் அடிச்சது ஆல்ரெடி. உங்களுக்கு யாராவது லிங்க் வேணா டிஎம் பண்ணுங்க. இப்ப ரீசெண்டாவும் எடுத்து போட்டேன், நான் அன்னைக்கு கூட எடுத்து போட்டேன். இது வந்து விகடகவியில வந்திருக்கு. இது 2021 23 வந்துச்சு. ஆக்சுவலா ஃபுல் ஆர்டிகலாவே வந்துச்சு. ஆக்சுவலா
ஃபுல்லா நடந்த விஷயம் என்ன, சண்டை என்ன அப்படின்னு. இதுல கொஞ்சம் ஆடடா இன்னும் ஆக்சுவலா அது ஒண்ணு கிடையாது, இன்னொரு நடிகை இருப்பாங்க. நீங்க ஒரே நடிகை வச்சு சுத்தி பேசுறீங்க. அப்ப நீங்க எபிஸ்டன் ஜெகிஸ் மாதிரி போவன்றீங்க. ஆமா 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 இன்னொரு ஆமா நடிகை எனக்கு பேர் தெரிஞ்சிருச்சு, ஆனா அது அது தப்பிச்சிட்டாங்க. வேண்டாம். இன்னொரு நடிகை இருந்தாங்க. அது ஒரு விகடன் சும்மா ப்ரோ எழுத ஒரே மாட்டான். நிமிஷம் ஜிப்சி ப்ரோ, பாண்டா புண்டமாவனே, உன் குடும்பத்துல யாருக்காவது நடந்தா விஜய் அண்ணா பாவம் இல்ல அந்த குடும்பத்துல இல்ல இல்ல பாவம்னு ஒரே நாள் பேசுவியாடா? அடி கூட சபரிஷ் ஒரே நாள் சபரிஷ் அடிக்காதீங்க பாண்டா வீடு இல்லையா? சபரிஷ் பாண்டா இதோ பாரு தெருனா யாரு பத்தி ஒரு தெருவுல வாய் வைக்கும். பாண்டா இல்ல அது இல்ல எல்லாத்தையும் வாய் வைப்பான் ஏங்க போயிட்டு. இல்ல சபரி பாண்டாவை விட அவன் போல வேண்டாங்க, விட நீ. ஒரே நாள்ல அடிக்க வேண்டாங்கிறேன், ஒரே நாள்ல வேண்டாம், அவனை ஊற வச்சு அடிங்க, கொஞ்சம் டைம் இருக்கு இல்ல நமக்கு. இல்ல இல்ல நான் இன்னைக்கு ஒண்ணு இவனை சொல்றேன். நான் ஏற்கனவே ஊக்கப்படுத்துங்க. ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன். பாண்டா வந்து பாண்டாவோட ஒய்ஃப் பாண்டா விட்டு போயிடுச்சு இல்லையா? அவன் டிவோர்ஸ் தான் இல்லையா? அவனும் ஊர் பண்ணியிருந்தான்ல, எல்லா ஐடியில போயிட்டு இல்ல இல்ல மெசேஜ் இந்த பண்ணியிருந்தான்ல. இவனுக்கு சப்போர்ட் அப்படிதான் பண்றவங்க அவன் பொண்டாட்டி கூட இல்ல. இந்த மதன் சப்போர்ட் பண்ணா அவன் பொண்டாட்டி அவன் கூட இல்ல. ஒரு தகவல் அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆகாதான்னு உட்காந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்கிறான். நமக்கு பொண்ணு கிடைக்காதா பொண்ணு கிடைக்காதான்னு. இது என்னடான்னா உட்காந்துக்கிட்டு பெண்ணியம் பேசிக்கிட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு பேசிக்கிட்டு, சமத்துவம் பேசிக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டேன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் பொண்டாட்டி வந்து நீ இதுல புரியல. இப்ப சொல்லியிருந்தா இப்ப வந்து நீ வந்து இல்ல இது வந்து திட்டமிட்டு இறக்கப்பட்டிருக்குன்ற. சரி, இப்ப இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த அம்மா, முன்னாடியே பெட்டிஷன் போட்டு முன்னாடியே வெளில தெரியாமே இருந்திருக்கு. இவனுக்கு கபில் அதான் கபில் இவனுக்கு மாஸ்ல அழுவிட்டோன்றான். இப்போ தேவையில்லா வெளியே பிரச்சனை போல பொங்கல் பாதுகாப்பு தூக்கி ஓடி ட்வீட் போட வருவாங்கல்ல. இப்ப பேச சொல்ல சங்கீதா பக்கம் கரெக்ட்னு பேச சொல்ல பார்க்கலாம். இப்ப தெரியும் பாருங்க, காசு வாங்கி நேத்து என்ன சொன்னானுங்க? நேத்து கூட ஜிப்சி ஒண்ணு போட்டாப்புல பாலாஜி, யாரெல்லாம் இங்க விஜய்க்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாம் ஊப்பி, அவங்க எல்லாம் சங்கி, அவங்க எல்லாம் அடிமை, கொத்தடிமை, இல்ல வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றது சில்க், இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி எல்லாமே ரூட் மாஃபியா எல்லாம் வெளியே வரும். எவன் காசு கொடுத்து இவ்வளவு வாங்கி துணுனானுங்களோ அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப விசுவாசமா விஜய்க்கு பேசுவானுங்க. எங்க சங்கீதா இல்ல எனக்கு என்னன்னா டிவிகே கட்சியில பொம்பளைங்க எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. டிவிகே கட்சியில இருக்கிற பொம்பளைங்களே டேக் பண்ணுங்க, அங்க இருக்கிற பொம்பளை ஐடிங்களை டேக் பண்ணி கேளுங்க. எவளாவது அன்னைக்கு வந்து இப்ப நீ பொந்து இல்ல இல்ல இது வந்து அண்ணா மேல தப்பு இல்ல, பக்கத்துல வந்து விளக்க பிடிச்சு பாத்தியா? அப்ப கேஸ் எப்படி வந்து விஜய் அண்ணான்னு கூப்பிடுவீங்க நீங்க? இந்த மாதிரி அண்ணா விஜய் அண்ணான்ட்டு விஜய் என்ன பண்ண வேலையை பார்த்தல கூட இந்த 25 வருஷம் கூட இந்த பொண்டாட்டியை வந்து அடிச்சு இது பண்ணிருக்கான், அவன் டார்ச்சர் பண்ணிருக்கான். அவன் அண்ணா சொல்லி இருக்கீங்க, கட்சியில இருக்கீங்க நீங்க. வேற ஒரு பொண்ணு வீட்டுல நிக்கும் போது வெளியே வந்து பாக்கலாம். அஜித் ஒரு பொண்ணு தூத்துக்குடில இருந்து அப்பவே தெரிய வரும் அண்ணாவோட போஷிய உங்க வீட்டுல என்ன நடந்திருக்கு பாருங்க. நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணான்னு சொல்லி தூக்கி உள்ள வைக்கணுங்க. உடனே 15 நாள் ரிமாண்ட் பண்ணி விட்டுருணும். அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும், மத்ததெல்லாம் போலீஸ் பாத்துக்கும். ஐயா இப்பயாவது தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் வந்துன்னா இப்பயாவது அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்கயா. டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்தாங்கன்னா இவங்க என்ன அரெஸ்ட் பண்ணி வைக்காம இருக்கு? இல்ல இத வச்சே நீங்க வந்து இவனுக்கு வந்து இந்த மீட்டிங் எல்லாம் பர்மிஷன் தரக்கூடாது. இந்த மென்டல் வந்து ஏதாவது மென்டலா பேசிட்டு போயிடுவான், அப்புறம் கலவரம் எல்லாம் வரும். ஆக்சுவலா நான் அப்படிதான் இதை பாக்குறேன். ஒரு மனுஷன் ஒரு கட்சி இந்த ஒரு கட்சி தலைவன் ஒரு மனுஷன் இல்ல ஒரு நடிகன் என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாதோ ஏங்க இவன் உண்மையில வில்லங்க. இவன் சினிமால ஹீரோ மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. கம்யூனிட்டி பையன் பக்கா சைக்கோ தாயாலியா இருக்கிறான். ஏண்டா 50 வயசு ஆயிடுச்சு உட்காந்துக்கு நீ பொண்டாட்டி மேல கை வைப்பி? நீ என்ன அறிவு இருக்காடா? தோளுக்கு மீறி வளர்ந்த புள்ள பக்கத்துல இருந்தா எவனா கை வைப்பானா? இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேக்குது, பொண்ணுக்கே இன்னும் 2-3 வருஷத்துல கல்யாணம் ஆயிடும். பொண்ணுக்கே கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு, பையனுக்கே கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. இல்ல அதுலயும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டடி இருக்கு. அவன் ஒருத்தன் இயலாமையில தான் கை வைப்பான் தெரியுமா? அவனால பேசி புரிய தெரியாது. மென்டலுங்க, சைக்கோங்க, ஒரு இயலாமையில தான் அவன் கையை வைப்பான். ஆக்சுவலா ஒழுங்கான மனநிலையில ஒரு விஷயத்த பொண்டாட்டி கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கையை தூக்கிடுவானுங்க. கோழைதான். ஆக்சுவலா பொண்ணுங்களை அடிக்கிறதுனே கோழைதான். முதல்ல வீரனா? பொண்டாட்டி மேல கையை வைக்கிறவன் என்ன பெரிய அடிச்சு அப்படி கேட்டா இப்படி பெரிய வீரனா? என்ன அது? அதாவது இந்த அசிங்கமா இல்ல? மேடை புதுப்பேட்டையில சொல்ல பாத்தீங்களா, ஸ்கிரீனை தூக்கணும்னு வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறது, மேடைக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு பேசுறது. அந்த நியூஸ் இருந்தா கொடுங்களேன். சஞ்சய்க்கும் ஜேசனுக்கும் அவன் பேர் என்ன, நான் டிரைவிங்ல இருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ்ல அனுப்புறேன். கிடையாது, அது ஒருத்தர் பேசியிருக்காரு. அது ஒரு நாள் பேசினாரு ஜெகதீஷ்க்கும். ஜெகதீஷ் ஒன்னால இல்ல ப்ரோ அது விகடனோட ஒரு புக் ஒண்ணு, அதுல வந்து ஒரு 4-5 பேஜ் இருக்கு மொத்தமாவே. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விடுறேன், டிஎம் பண்றேன். நான் ஒரு 1 வீக் முன்னாடி அதை ட்வீட்டாவும் போட்டிருந்தேன். நான் திருப்பி ஃபுல்லாவே அனுப்பிச்சு விடுறேன், லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். நான் டிரைவிங்ல இருக்கேன். சொல்லுங்க. நீ சொன்ன விஷயம் அந்த ஃப்ரெண்டோட வீட்டுல
கூட வச்சிருந்தாங்க அந்த விஷயமா இவங்க வீட்லயே வரும், சஞ்சய் இவங்க வீட்லயே வரும். ஆமா ஆமா ஆமா, எல்லாமே வரும், ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. விகடகவின்னு விகடனோட ஒரு பதிப்பகம் தான் அது ஆக்சுவலா. டிஎம் பண்ணுங்க, நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல 10 மினிட்ஸ் நான் வண்டி ஓட்டி முடிச்சிருவேன், நான் அனுப்பிச்சு விடுறேன். ட்விட்டா வேணா போடுங்க. 2023 அவங்க எழுதினாங்க ஆக்சுவலா. அது என்ன ஜிப்சி அன்னைக்கு கூட நான் எடுத்து போட்டேன்ல, இந்த இவனுங்க பிரச்சனை ஃபுல்லா ஓப்பனா எழுதியிருப்பாங்கல்ல விகடன்ல. ஆமா ஏன் ஆமா ஆமா அடிச்சாங்க, ஆமா ஜெகதீஷா வந்து அவன் பையன் அடிச்சான், அந்த மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல. அந்த விஷயத்தை தான் கேக்குறாங்க. அது ஆர்டிகலாவே வந்துச்சு ஆக்சுவலா. அதனால இன்னொரு நடிகை அப்படி போயிடுச்சு, அது வேற விஷயம்லாம் போய் தெரியுமா, அபாஷன் வரைக்கும் எழுதியிருக்காங்க அதுல. அதெல்லாம் நம்ம பேசினா அவர் வேலைக்கு ஆகாது. ஆமா அப்படியே. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி எல்லாம் போய்தான் அது வேற மாதிரி போச்சு. அது நம்ம இங்க பேசக்கூடாது, நான் அதை அனுப்பிச்சு விடுறேன். யாராவது ட்விட்டா பண்ண போட்டோம். அதான் பேசலாம். இல்ல அவன் 2021 என்ன சொல்லியிருக்கான்னா, அவங்கள்ட்ட வந்து நான் அதுக்கப்புறம் ஓகே திருந்துறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ரெண்டாவது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, மென்டல் டிசார்டருங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். இவன் ஒரு பக்கா சைக்கோங்கிற விஷயத்தை தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கான். கபிலன் தலைவர் சொன்னதான் ஞாபகம் வருது, நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான் கைவிட அதை இப்பதான் ட்வீட்டா போட்டேன். இல்லங்க, இந்த அவன் அந்தந்த ஜென்மத்துல அனுபவிச்சத பண்ணதை அந்த ஜென்மத்திலே அனுபவிக்கணும். அததான் அப்ப சொன்னாப்ல, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் அன்று கொள்ளும். அது அந்த காலம். அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்றே கொள்ளும். அது இந்த காலம். அது இவனுக்கு கரெக்டா நடக்குது. நேத்து நல்ல கண்ணு விஷயத்துல என்னென்ன பொய் பரப்புரை பண்ணிட்டு இருந்தானுங்க. ஊர்வலத்துல இருக்கிற கட்சிக்காரன் யாராவது ஒருத்தன் இவனை பத்தி பேசினானா, அவன் பொண்டாட்டி, அவன் பொண்ணு, அவன் ஒரு பொண்ணு ஜூலிய போய் உட்காந்து என்னென்ன கமெண்ட் பண்ணானுங்க, என்னென்ன பண்ணானுங்க இவனுக்கு. போய் கர்மா வச்சு செய்யுது பாத்தீங்களா? இப்ப நல்ல லட்டிய உள்ள விட்டு ஆட்டுது அவனுங்கள. இனி நீ வாழ்க்கையில இனி ஜென்மத்துக்கும் இனி சாவர வரைக்கும் விஜய் ஃபேன்ஸோ அடுத்தவன் பொண்டாட்டிய தொடக்கூடாதா நீங்க? உன் வாழ்க்கையில நீ அடுத்தவன் பொண்டாட்டிய பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. நீ உட்காந்து கமெண்ட் கீழே வந்து உன் பொண்டாட்டி அப்படி இவன் பொண்டாட்டி, அவன் சேகர தமிழ்நாடு ட்ரோல் மீடியா இருக்காங்க, அவன் பொண்டாட்டியில என்ன மாதிரிலாம் எடுத்து போட்டானுங்க தெரியுமா அவனுக்கு? அடுத்த பொண்டாட்டி பேசும்போது இனிக்குது. இப்போ தலைவன் பொண்டாட்டி பத்தி பேசும்போது கசக்குதோ? உன் பொண்டாட்டியா உனக்கு கால் துப்பி இருக்கு. இப்ப மனுஷனா இருந்தா வெளில வந்து பேட்டி கொடுறான். இப்பயாவது ஆம்பளை இருந்தா வெளில வந்து பேட்டி கொடுறான். குடுறா பாப்போம், உன் மேல தப்புல பேட்டி கொடுறா பாப்போம். போய் கோர்ட்ல போய் நின்னு மனு கூட கொடுக்க மாட்டானு. எந்த இப்ப மாதிரி வெளியே வந்து ஓட்டு கேட்காத ரீசன் இதாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மூஞ்சி வச்சு ஓட்டு கேட்பான்னு தெரியல. அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கான புள்ள இல்ல, பொண்டாட்டிங்க இல்ல, ஹஸ்பண்ட் இல்ல, குழந்தைங்க இல்ல, அப்பா அம்மா இல்ல. ஆனா வெளியே வந்து ஓட்டு போடணும் மூஞ்சி வச்சு எப்படி கேட்பாடா வெளியே வந்து? அவன் பொண்ணு பட்டமளிப்பு விழா அந்த லண்டன்ல ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு பாலாஜி. இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து அவன் இவன் இருக்கிறான்ல மூத்த பையன், அவன் வந்து மேடையில் ஏறி அந்த பொண்ணுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து கை கொடுத்துட்டு வாழ்த்து கொடுத்துட்டு போறான். அப்பங்காரர் எங்க போனா? பெத்தப்பா எங்க? அது என்ன நம்ம பண்ணிச்சு? இங்க உட்காந்து இங்க வந்து இந்த பூஜை இருக்குல்ல, என்ன படம் அது, லியோ, இது வாரிசு படத்தோட பூஜைக்கு இங்க கலந்துக்கிட்டு இருக்கு. வாரிசு இல்ல, கோட்டு நினைக்கிறேன். இல்ல அவங்க ஒய்ஃப் இவ்வளவு சங்கடப்படுறாங்கன்னு 2021 தெரிஞ்சிருக்கு. அதையும் மீறி 2023 லியோ மட்ட சாங்கெல்லாம் மனுஷனாங்க அவன் அத வந்து கூப்பிட்டு ஆடுறது இல்ல. கோட்ல மட்ட சாங் ஆடுறது ஓகே, அதுல ஹீரோ நடிக்கிறதுமா பொண்ணு அது லிப்லாக்க வச்சிருப்பான் சீன்ல அவன் படத்துல. அவன் அந்த பொண்ணு வந்து பொண்ணோட வயசு அந்த பொண்ணுக்கு, அது அந்த பொண்ணு லிப்லாக் சிங் வச்சிட்டு போய் அந்த படத்துல. நீ சைக்கோ தான் நீ. ஒரே ஒரு பராசக்தின்னு ஒரு படம் வந்து ப்ரோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறான். பராசக்தின்னு ஒரு படம் வந்து கிளாஸ்க்கு தான் வருது. கிளாஸ் அப்படிங்கிறது வேற விஷயம். அந்த பொண்ணு வந்து ஒரு சிவகங்கை பொண்ணு வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து அவ்வளோ ஒரு பொட்டு குழந்தை. அந்த பிள்ளைய அபியூஸ் பண்ண நாய்ங்க இந்த நாய்ங்க. அந்த மாதிரி ஒரு வெறுநாய் கூட்டத்தை வளர்த்து வச்ச நீ இன்னைக்கு உனக்கு வந்து நிற்குது பத்தியா? கர்மாங்கிறது உனக்கு இன்னைக்கு எப்படி வந்து நிற்குது? இப்போ நீ எவ்வளோ பெரிய கேவலங்கிட்ட பொம்பளை பொறுக்கி எச்ச நாயின்னு இன்னைக்கு உனக்கு எப்படி வந்து நிற்குது? இதுதான் கர்மா. என்ன பேசினா தமிழ்நாட்டு மக்களை பேசின மாதிரி, என்ன தப்பா பேசினா தமிழ்நாடு இல்ல புரியல, ஊர்ல இருக்கலாம் உன மாதிரி தான் இருக்கானடா போறம்போது பொம்பளை பொறுக்கி. கபிலன் இந்த நியூஸ் வரப்போதான் கபிலன் அவன் அப்படி சொல்லியிருக்கான். புரிஞ்சுக்கோங்க கபிலன். என்ன உங்க அம்மா சிலுக்கு, உங்க அப்பா சிலுக்கு, உங்க அண்ணன் சிலுக்கு, இதெல்லாம் வரப்போதான் அப்படி சொல்லியிருக்கான். என்ன போய் தப்பா பேசக்கூடாது. மக்களே பேசணும். இல்லங்க எனக்கு என்ன புரியலன்னா, நம்மலாம் வந்து நார்மல் எல்லாரையும் ஹியூமன்ஸ் தான், ஓகேவா? ஒரு கோவம் முன்ன பின்ன வரும் போகும் வரும், ரைட்டு, ஓகே. ஆனா அதுக்குன்னு இப்படியாங்க
ஒருத்தன் வந்து ஒரு இல்ல புரியல, நம்மளை வந்து இப்படி ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கிறானுங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம், நம்மளை இப்படி பாக்குறானுங்க. அவனுக்காவது நம்ம வந்து நியாயமா இல்ல ஒழுங்கா ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்கா? இல்ல புரியல, உனக்கு பிடிக்கலையா? சரி, ஒண்ணு நீ இவளையா கல்யாணம் பண்ணிக்கணும், அதையாவது பண்ணியா? அதுவும் பண்ணல. இல்ல புரியல, உனக்கு எனக்கு புரியல சத்தியமா. இல்ல கபிலம் ப்ரோ, அவனுங்க அந்த அவங்க அவன் பொண்ணுக்கு இதுக்கு போகாதது, அவன் பையனுக்கு வந்து பெருசா வந்து சான்ஸ் யார்கிட்டையும் கேட்டு வாங்கி கொடுக்காது, இதெல்லாம் வந்து அவனுங்க வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணானுங்கன்னா, அண்ணன் தாண்டா வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அண்ணன் வந்து பையன் அப்படிலாம் சொந்தமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ணானுங்க. கடைசியில பார்த்தா மொத்த குடும்பமும் சேர்ந்து இவனை செருப்பால் அடிச்சு விரட்டி விட்டுருக்குது. அதுதான் உண்மையான ஆரம்பத்துல இருந்து நீங்க பாருங்களேன், வீட்டு விட்டு வெளில வாங்கன்னு சொல்லி இந்த விகடன் ஒண்ணு போட்டப்ப அஜித்தை இவனை கிண்டல் அடிச்சானு. கடைசியில இவன் வீட்டு விட்டு வெளில வரல, ஓகேவா? இங்க உட்காந்துக்கிட்டு எங்களை சொட்டன்னு இருந்தானுங்க. கடைசியில இதுவே விக்கு வச்சுக்கிட்டு வெளியில சுத்திட்டு கிடக்கு. முடிஞ்சுதா? அடுத்தது வந்து இவனுங்க வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து இவன் அண்ணனை பத்தி ஏதாவது பேசிட்டோம்னா உடனே அவன் பொண்டாட்டி தொடுறது, அவங்க ஆத்தால தொடுறது, அவன் புள்ளைய தொடுறது, அவன் பொண்ணை போட்டு கிழிக்கிறது, அசிங்கமா கமெண்ட் போடுறது, இதெல்லாம் கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்ப என்னடானா குடும்பமே நாறுது. இப்ப உன் குடும்ப மேட்ரு அப்பா மேல போக்கி கேஸ போட்ட நெட்வொர்க் மொத்தமா நார்னிச்சு. என்ன அம்மா வந்து முத நாளே வந்து கட்சி ஆரம்பிச்சு, இல்ல இந்த கட்சிக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னா அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? அவன் அம்மா ஷோபா எழுதி கைது போட்டு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? எனக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஆயி தாயி மாயி போயின்னு சொல்லிட்டு எது ஒன்று ஆரம்பிச்சானுங்களே, அதுக்கு சொல்றேன். என்ன இந்த காமெடி எல்லாம் நடந்தது உன் கூட இல்லைங்க. இவன் கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்களா மட்டும் கேளுங்களேன். உன்னுடைய மேனேஜர் வெளில வந்தான். அவன் அந்த ஆளு பிடி சொல்லும் போது இப்போ உன்னை கழுவி ஊத்துறான். உன் மேக்கப் மேனு, அதாவது உனக்கு சாப்பாடு போடுறான், அவன் நெஞ்சிலேயே எட்டி உதச்ச. அவனை வேலை விட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்துட்டு அவன் ஏதோ பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல, அவன் அமைதியா போயிருப்பான். என்ன அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போய் 2000 முயற்சிட்டு வர வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் வந்து இத்தனை கோடி சம்பளம் வாங்குற, அத்தனை கோடி சம்பளம் வர எப்படி 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 இந்த நேரம்லாம் அஜித் ஃபேன்ஸ் தான் உள்ள இறங்கி அடிக்கணும். ஏன்னா இங்க ஃபேமிலியை தொட்டு ஒய்ஃபை தொட்டு பேசுனது இவனுங்க தான், விஜய் ஃபேன்ஸ் தான். ஏய், நீங்க என்னென்னலாம் விதைக்கிறியோ அது அப்படியே உங்களுக்கு கொடுக்குறதா வக்காளி கருமான்றது உங்களுக்கு இருக்குடா. இல்ல இங்க பத்மபூஷன் அவார்டு வாங்கும்போது வேணும்னே ஒரு டம்மி ஒரு டொமைன் ஒன்று கிரியேட் பண்ணி இவனுங்க மாஃபியா வந்து ஹீராவோட வெப்சைட் ஒன்று ஜோடிச்சு ஒன்று பண்ணானுங்க. அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோன்னா ஓட்டானுங்க இவனுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், யாருமே விஜய் ஃபேன் திட்டாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா இவனுங்களை இப்படி வளர்த்து வச்சுக்கிறது அவன் தான். இந்த மாதிரி அபியூஸ்ல பிட் ஐடியில இப்படி வளர்ந்தவங்க தான் இவனை பேக்கப் பண்ண முடியும். ஒரு மாதிரி நார்மல் ஹியூமன் இவனை பேக்கப் பண்ண முடியாது. அவனை திட்டுதாங்க ஆகணும். இவனை வளர்ந்து இந்த அபியூஸ்ங்கிற மேட்டரை இவனை யார் ஃபாலோ பண்றாங்கன்னா எனக்கு ஒரு டவுட் ஃபாலோ பண்றது இல்ல. ஜிப்சி, எனக்கு ஒரு டவுட். எப்போதும் வந்து எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எனக்கு என் பொண்டாட்டியை விட எனக்கு என் விஜய் தான் பிடிக்கும். இப்ப அண்ணன் சொல்லணும், அண்ணனே சொல்றாரு என் பொண்டாட்டியை விட எனக்கு மத்தவங்க தான் பிடிக்கும். நிறைய பேர் டிஎம் பண்ணிருக்கேன். கபில் ஒன்னு சொல்லியிருக்கேன், அது வீடியோ கிடையாது, ஒரு ஆர்டிக்கல். அது லிங்க் மட்டும் அனுப்புறேன், பாத்துக்கோங்க. நிறைய பேர் அது வீடியோ நினைச்சிருக்காங்க, வீடியோ இல்ல, அது ஆர்டிக்கல் தான். அது இல்ல கேரி ஆன். அந்த பக்கம் சங்கீதா அவங்க வயசு எனக்கு என் புருஷனை பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா ஒரு சைக்கோ. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், ராக்கெட் இருக்கியா? சொல்லு. ராக்கெட் வாட்ஸ்அப் அந்த டிசிஷன் அந்த ஆர்டிகல்ல அவங்க அஃபிடேவிட்ல இல்ல, இந்த சபா கொளுத்தி போட்டு போயிட்டான் இருக்கு. ஆனா பாருங்களேன், இவ்வளவு நாளா எனக்கு ஸ்பேஸ் ஒர்க் ஆகாம இருந்தது, இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா ஒர்க் ஆக பாத்தீங்க. குமாரே, கடவுள் இருக்கான், குமாரே கடவுள் இருக்கான். அப்டேட் பண்ணீங்களா கபிலம் ப்ரோ? ஐயா எனக்கு ஒரு கேள்வி ஐயா, நான் கேட்டுக்கலாமா? கேட்டுங்க. இல்ல மென்டலி ஃபிட்டா இருக்கவங்கள தானே வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியும், அப்படி ஏதாவது இருக்கும் தானே? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எலெக்ஷன் மட்டும் எலெக்ஷன் இல்லைங்க, நீங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கே உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க கூடாதுன்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து விஜய்க்கு குஞ்சாமணிய வாயிலே வச்சுக்கிட்டு இருந்த சின்ன கல்லுப்பும் தூளுப்பும் இப்ப என்ன பேசுவாங்க?
யோ கபிலன் விஜயே சொல்லிக்கிட்டு ஒரு விஜயே அடிச்சுக்கிட்டு நீ வந்து எவனையா பேசிட்டு சும்மா அதியா யோ அந்த நாயே நாங்க சம்பந்தம் தரகட்ட இல்லாம பேர்லாம் அடிச்சுட்டு இருக்கோம். அவன் தலைவனே தற்கொலை நாயின்னு அடிச்சிட்டு இருக்கோம். நீ அங்க வந்துட்டு அவனுக்கு உப்பு போட்டு ஊம்புற இல்ல பேர்ல இப்ப பேசிட்டு இருக்க. ராக்கெட் ப்ரோ நாங்க அவங்க கன்ஃபியூஸ் பேசுறது பண்றது பேசிட்டு பப்பி நல்லா ஃப்ளோல போறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியா இருக்குது. இல்ல நானு அந்த விஜய்ங்கிற தற்கொலை நாய அடி அவனுக்கு உப்பு போட்டு விஜய ஊம்புறாங்கல்ல நீ பத்தியா விட்டுங்கிற. இங்க இருக்கிற அல்ட்ரஸ் இல்ல இல்லைங்களா எதுக்காக பத்தாது. நான் எதுக்காக தெரியுமா, யாரு சித்தார்த் யாரு வந்து பேர், பரவாயில்ல பேசுங்க. எதுக்காக தெரியுமா, இவனுங்க 2 பேரும் வந்து அவன் என்னதெல்லாம் பேசுறானோ அது அப்படியே ஒருத்த வாந்தி பண்ணதை இவன் எடுத்து தின்னுகிட்டு பேசுவான்ல. இப்ப யாரு அண்ணன் வந்து பர்சனல் விஷயம் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி நடக்கிற டிவோர்ஸ்ங்கிறது பர்சனல். ஆனா இந்த பொறுக்கி என்ன பண்ணிருக்கான்னா, மத்த ஒரு பொண்ணு ஐ மீன் மத்தவங்க கூட வந்து இருந்துகிட்டு கட்டின ஒய்ஃபையே வந்து அபியூஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா பொது வழியில பேசணும் தான். இதையும் பொது வழியில இல்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற அரசியல்னு வந்துருச்சுனாலே, அரசியல்னு வந்துட்டாலே, அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்களே, உங்களுக்கு பர்சனல் எதுவுமே கிடையாது. ஒரு இல்ல அரசியல் கட்சி தலைவனா ஒரு வந்துட்டாலே டிவோர்ஸ் உங்களுக்கு பர்சனல்லாம் எதுவுமே மனசுக்கு கிடையாது. பிடிக்காம இல்ல மனசுக்கு பிடிக்காம டிவோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே, அது வந்து நேச்சர் தான், அதனால விட்டுறலாம். ஆனா இந்த பொறுக்கி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா வந்து கபிலன் இந்த அந்த அந்த வீட்டுக்குள்ளாடியே பர்சனலுங்கிற வந்து அந்த இல்ல பப்பி நடிகையை வந்து கூட்டு வச்சுக்கிட்டு அந்த குடும்பம் பர்சனல் நடத்திருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட சைக்கோவா இருப்பான். இல்ல அந்த சொல்றாங்கல்ல அந்த பர்சனல் மேட்டர் எடுக்காதீங்க. அந்த லீவேஜ் வந்து நம்ம யாருக்கு வேணா கொடுக்கலாம், ஆனா விஜய்க்கு கொடுக்க கூடாது. ஏன்னா விஜய் தூண்டி விட்டு விஜயோட நண்பர் பேசிட்டு வந்த ஐயா வீடியோ ஒரு மேட்டர் நான் இங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தன் எனக்கு இனிமேல் எப்படி போகும் தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு தோணுது மட்டும் சொல்றேன். இனி நாம் தமிழர் கிட்ட போயிட்டு இல்ல நீ விஜயலட்சுமின்னு சொல்லி இழுத்தினா அவன் பங்கமா வச்சு செய்வான். நான் டிவிக்காரன்னு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ அதிமுக கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு கட்சி தலைவனை எடுத்து வரலாறு எடுத்து போட்டு இல்ல நீ எம்ஜிஆரை குறை சொல்லியோ இல்ல நீ வந்து எடப்பாடியை குறை சொல்லியோ ஒன்னு பர்சனல் தொட்டினா அவன் பங்கமா இங்கதான் தொடுவான். இதேதான் இங்க திமுக கிட்ட நீ போனினா நல்லா செய்ன்னு செஞ்சு விடுவானுங்க. என்ன இது இனிமேல் எந்த கட்சிக்காரர்கிட்ட மட்டும் இல்ல, நீ அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி முதல் வேலைக்கு தான் கேட்பான். என்ன தெரியுமா கேட்பான்? எங்க தலைவனுக்கு ஒய்ஃப் இருக்கு, உங்களுக்கு இருக்கா? இது எப்படி தெரியுமா இருக்கு? உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி எங்க கட்சி தலைவருக்கு ஒய்ஃப் இருக்கு, ஒழுக்கமா வாடுறாரு, ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாடுறாரு, நீங்க அப்படி இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்பான். முடிஞ்சு போச்சு. உடனே இவன் என்ன பேசினா தமிழ்நாடு பேசுன மாதிரி, என்ன பேசினா எங்க தமிழ்நாடே பேசுற மாதிரி மூட்டு உட்காரான் தான் பானுங்க. அடுத்தது இனி யூடியூப்ல எல்லாம் பாருங்க, எல்லாரும் நீ சாட்டா வீட போட்டிருப்பான். அந்த இடும்பாவனம் கார்த்தி இருக்கான்ல, அன்னைக்கு வந்து சீமானோட அந்த பாஸ்ட பத்தி பேசினதுக்கு ஒருத்தனை அடிக்க போனான். இப்ப மட்டும் அவன் மாட்டினா அந்த சொட்டா இல்ல இனிமேல்லாம் வந்து இல்ல ஊர்வாய்க்கு சும்மா இருக்கிற இது செக்கு சும்மா இருக்க சொல்ல வேப்பங்கொட்டையை போட்டு ஆட்டு வாங்கலாம். அந்த மாதிரி இப்ப கண்டென்ட் இல்லாம இருந்தது. அழகா லட்டு மாதிரி இந்தாப்பா தாம்பரம் தங்க தட்டுல அப்படியே தங்க தாம்பலத்துல வச்சு கொடுத்துட்டாங்க. அக்கா நீ வாழ்கக்கா, சங்கீதா அக்கா நீ வாழ்கக்கா. இவங்களுக்கு திருப்பதி போயிட்டு இருந்தாங்களா அக்கா? இப்ப இந்த நாய்களுக்கு தற்கொலை நாய்களுக்கு ஈவிரக்கமே பார்க்க கூடாது. என்னன்னா ஒவ்வொரு செலிபிரிட்டியும் டிவோர்ஸ் வாங்குறப்பையும் சரி, இவங்க அவங்கள என்னென்ன பாடுபடுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் வரேன், இப்ப எல்லாரும் சைடுக்கு ஒண்ணு வந்தேன்ல, இப்ப என் பங்குக்கு நான் வரேன். இப்ப என் பங்குக்கு நான் ஒரு பயணம் சொல்லிக்கிறேன். நான் திரும்ப சொல்றேன் பப்பி, நீ எல்லாம் வந்துட்டு அவனை ஃபாலோ பண்றவனை வந்து பேசுறது நேம் கால் பண்றது எனக்கு வந்து வேஸ்ட். நான் என்ன சொல்றோம், நம்ம என்ன இங்க பேசுறோம்னா அவன் லீடர்னு ஒருத்தர் இருக்கான்ல விஜய்ங்கிறவன், அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் ஒரு எச்ச நாய். இதுதான் இங்க பேசுறோம், அதுலயே ஒட்டி பேசு. அவன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவன் எப்படி போட்டாலும் உப்ப நல்லா வாயில போட்டு அவனுக்கு வந்து சப்பி சளி எடுக்கிற நாய்ங்க. நம்ம அவங்க கண்டுக்காதுங்க. தலைவனே தற்கொலை நாய், அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி எச்ச ஒரு உமன் அபியூசர், அப்படிதான் நம்ம பேசணும். அவன் அதை பண்ணி நம்ம பேசல. நம்ம இது எதுல எடுத்து பேசுறோம்னா அந்த நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் இப்ப இங்க திமுகக்கு அதிமுகக்கு பிஜேபிக்கு இல்ல நாம் தமிழருக்கு நீங்க எல்லாம் எங்க போய் விஜய் ஃபேன்ஸ் எங்கெல்லாம் நீ வாய வச்சாலும் அவங்க எல்லாம் பதிலுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா மொதல் பாயிண்ட் இங்க தான் வரும். நீ அவங்க பர்சனல் தொட்ட. இப்ப என் தலை விஷயத்துக்கு நான் வரேன். எப்படி ஐஸ்வர்யா மேடம் இது வந்து டிவோர்ஸ் கேஸ் வருது டிஎல்ஐ அப்படி போட்டு பேசுனீங்கடா, வக்காலா ஒழிங்களா? இப்ப வாங்கடா, நான் கேட்கறேன்டா. நீ தூக்கிட்டு வா. இனி அவனாவது உட்காந்து தனுஷ் ஐஸ்வர்யா மேட்ரை எடுத்துட்டு வந்து டிஎல்ல வந்தினா நான் இப்படி தூக்கி வாயில கவ்வ விட்டு உதப்பேன். இல்ல கபிலன், அப்புறம் இதையும் கேளுங்க. அவங்க சௌந்தர்யா மேம் வந்து சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கி கல்யாணம் பண்ணதே நக்கல் பண்ணாங்க. இதெல்லாம் என்ன ரெண்டாம் கல்யாணம்? அது அவங்க, நான் சொல்றது ஐஸ்வர்யா மேடம். ஐஸ்வர்யா அன்னைக்கு வந்து நியூஸ் ஒண்ணு வந்தபோது அவன் நாட்டாம மாதிரி உள்ள வந்து கணக்கு சொல்லிட்டு இருந்தான். இப்ப எப்படி இருக்கு ஓன் மெடிசன்? இப்ப எப்படி இருக்கு?
அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் அவங்கவுங்க பர்சனல் தெரியலையா? இப்பதான் உங்களுக்கு வருது. அதாவது மத்தவனுக்கு வந்தா ரத்தமா, மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா, தனக்கு வந்தா ரத்தமா? வில்லன் அதான் சொல்றேன். இந்த நாயை வந்து புரட்டி போட்டு செருப்பு கழட்டி செருப்பு எல்லாத்தையும் நமக்கு அடிக்கணும். கபிலம் ப்ரோ இப்பதான் ஸ்பேஸ் டைட்டிலே பாக்குறேன். சரி ஒருங்க மொசகுட்டி, நான் கோஸ்ட் வந்து ரிமூவ் பண்றேன், பக் இருக்கு, நான் இது பண்றேன். ஜிப்சி நீங்க பேசுங்க ஜிப்சி. கபிலன் ப்ரோ உங்க அதர் லிசனர் பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. 1300 பேரு. கபிலன் ப்ரோக்கு சரியான வசூல். அவ்வளவுதான் ப்ரோ. கர்மா இஸ் கண்டார ஓடி போட்டு இவனை போட்டு தூக்கி போட்டு செய்யுது. சினி இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு செலிபிரிட்டியும் இவங்க அது பேர் என்ன பேர் என்ன இமான் ஒரு ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு சிவகார்த்திகேயனை வண்டியில ஏற்றி விட்டாங்க கொஞ்ச நாள். சொல்லுங்கப்பா. அதான் ப்ரோ கர்மா இஸ் கண்டார ஒவ்வொருத்தரா பேசுங்களேன். ஏன் இங்க தானே இருக்கிறேன், ஒவ்வொருத்தரா பேசுங்க. இல்ல அவர் இமான் வந்து டிவோர்ஸ் வாங்கினப்ப சம்பந்தமே இல்லாம சிவகார்த்திகேயன் இழுத்து கோத்து விட்டு அவங்க குடும்பத்துல கும்மி அடிக்க பார்த்தாங்க. அதாங்க எல்லாரோட குடும்பத்தையும் எடுத்து வச்சு பேசின வாய்ங்களுக்கு இன்னைக்கு கர்மான்றது அவன் வாயிலேயே மூக்கு. ஓப்பனா சொல்லணும், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லு கிருபா. இல்ல அதான் உண்மை, அப்படியே சொல்லுங்க. அதுதான் கரெக்ட். நான் திரும்ப சொல்றேன் அந்த வார்த்தை தான். யார் நானா? இல்ல கபிலன் ப்ரோ, நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நான் பஸ் ஏறிட்டு சொல்லு. பேடாசன் சாங் போடும் போதே நான் நினைச்சேன் ப்ரோ, லியோ படத்துல லோகேஷ் கரெக்டா வச்சிருந்தேன் ப்ரோ. என்ன போட்டிருந்தாப்ல? லோகேஷ் பேடாசன் சாங் வைக்கும் போதே நான் நினைச்சேன் காஷ்மீர்ல ஷூட்டிங் வச்சு பேடாசன் அங்க வர. அன்னைக்கெல்லாம் அனில்ஸ்க்கு மீனிங் தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. புரியல, இப்ப புரியுது. அன்னைக்கு ஸ்பேஸ்ல கேட்டோம். இல்ல அப்ப கபிலன் இப்ப ஆமா இல்ல நமக்கு அன்னைக்கே தெரியும், இவங்களுக்கு தானே தெரியாது. லியோ படத்துல அவன் கிஸ் அடிச்சதுக்கு ரீசனே சங்கீதா அவங்கள வந்து வெறுப்பேத்தணும் தானே கிஸ் அடிச்சிருப்பான். அந்த மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 2021லயே. இவன் அதே மீறி ஒரு ஐட்டம் சாங் லியோ படத்துல கிஸ் அடிக்கிறானா, அவன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்டுக்காண்டி அதை கொண்டு வரல. சங்கீதாவுக்கு வந்து ஓப்பனா வந்து சொல்றான், ஆமாண்டி நான் இவளோட தான் இருக்கேன், உன்னால புடுங்க முடிஞ்சதை புடுங்கிங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த போலதான் இருக்கு. இப்போ இந்த நிலைமையில நம்ம லியோ படத்தை பார்த்தோம்னாலே. எப்பா டாக்குமெண்ட்லாம் எனக்கு வந்துருச்சுப்பா. டாக்குமெண்ட் எனக்கு ஆல்ரெடி பிடிஎஃப் வந்துருச்சு டாக்குமெண்ட். எப்பா யாராவது லாயர்ஸ் இருக்கீங்களா? அனிஃபா நீ லாயர் தானே? நான் லாயர் இல்ல, லாயர் ஆனா கூப்பிட்டு கபிலன் ப்ரோ டாக்குமெண்ட் மட்டும் டிஎம் பண்ணுங்க ப்ரோ. கபிலன் ப்ரோ டாக்குமெண்டா டிஎம் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, அடுத்தவங்க வீட்டு குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை அவ்வளவு சுவாரஸ்யம். ஐயோ என் மனசு இன்னைக்கு தாங்கல. ஐயோ இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷத்தையாடு நான் வாங்குறது. அப்பா ஐயோ 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 நெஞ்சலாம் ஈரமா அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. அப்படியே இந்த கலக்கலன்னு இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கு. கதருங்க. அந்த பக்கம் ஸ்பேஸ போட்டு ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, நாங்க இருக்கோம்னா நீங்க ஒன்னும் கவலைப்படாதுண்ணா. நீ இருப்படா, அவன் ஒன்னு இங்க அவன் போடணும். எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு என் ரசிகர்கள் மட்டும் போதுன்னு அவன் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. கபிலன் நீங்க வேணா பாருங்களேன், இந்த விஷயத்தை வந்து இவங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாங்களா. வெறும் லேடிஸா கூப்பிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி எங்க அண்ணன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா. அந்த பிரியா டிவிக்குன்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் இன்னொன்னு 2-3 டிவிக்கு, அப்புறம் அத்தை இருக்கும். அத்தை ஒரு 4-5 பேர் கூப்பிட்டு வச்சுட்டு மிச்சம் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு, இவங்க மட்டும் தான் தமிழ்நாட்டுல லேடிஸ், மத்தவங்க எல்லாம் யாரும் லேடிஸ் இல்லையா? இல்ல புரியல, இந்த கட்சியில மட்டும் தான் மகளிர் அணி இருக்கா? இந்த பக்கம் திமுக அதிமுக நாம் தமிழர் யாருக்கிட்டே மகளிர் அணி எல்லாம் இல்லையா? நீங்க அவ்வளவுதான் போகணும் கபிலன். ஒரே கேள்விதான், நீ வந்து கட்சி கூட்டிட்டு வேணா கூட்டிட்டு வா. இந்த குற்றச்சாட்டை வச்சு வந்து யாரும் கட்சிக்காரங்க கிடையாது. நீ கட்டி தொட்டு தாலி கட்டா பொண்டாட்டி, அவங்க வச்சு ஸ்டேட்மெண்ட் அதை நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். இப்ப யாரு வேணா கூட்டிட்டு வரட்டும். நாங்க ஏதாவது நம்ம எதுவும் அவதூறா பேசுறோமா? உன்னோட ஒய்ஃபியா, உனக்கு இருக்க 2 கிட்டி அடல்ட் கிட்டி, அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க இதை ஒரு அவதூறுன்னு எங்கிட்ட எடுத்துட்டு போக முடியும்? அதெல்லாம் அவதூறுலாம் கிடையாது. கோர்ட்ல போட்டிருக்கிறாங்க அந்த பெட்டிஷன், அந்த மனு போட்டிருக்கிறாங்க. அதை எடுத்து வச்சுதான் உள்ள இருக்கிற மேட்ரு எல்லாமே லீக் ஆயிடுச்சு. இப்ப இது லீக் ஆயிடுச்சுன்னு வேற, யார் லீக் ஆயிடுச்சு பாத்தீங்களா?
இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க, நீ என்ன வேணா புலம்பு, எந்த லெவலுக்கு. இதுதான் அரசியல். வெல்கம் டு பாலிடிக்ஸ். இங்க வந்து அரசியலும் வந்துருச்சுனாலே, அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சுனா உனக்கு பர்சனல் இல்ல வந்து அபிஷியல் அப்படிலாம் கிடையாது. நீ கட்சின்னு வண்டினா உன் பொது வாழ்க்கை, உன்னுடைய பர்சனல் வாழ்க்கை, நீ யாரு என்ன யாரா நீ, உனக்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும், நீ எப்பேற்பட்டவன், நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரியாம எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? ஏன்னா இதுல காமராஜர்ல இருந்து அறிஞர் அண்ணால இருந்து காமராஜர்ல இருந்து கக்கன்ல இருந்து எல்லாருடைய பொது வாழ்க்கை. நேத்து இறந்தாரு நல்ல கண்ணு, அவருடைய பொது வாழ்க்கை மட்டுமா பேசினாங்க? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அந்த மனுஷன் எவ்வளவு மோதி எவ்வளவு வேதனைப்பட்டு மேல வந்திருக்கிறாப்புல அப்படின்னு ஒரு மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்ல. அப்ப அதெல்லாம் பர்சனல் வராதா? அரசியல் வரும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவன் பொது வாழ்க்கை இல்ல வந்து இந்த வாழ்க்கை பர்சனல் ரெண்டுமே ஒண்ணுதான். இதே ஒரு அணில் தான் தம்மாக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நர்ஸ ஆபாசமா பேசிச்சு இத்தனை வயசுல. அவனுங்க இன்னைக்கு நல்லா அனுப்பி வைக்கிறாங்க. இல்ல கபிலம் ப்ரோ, அந்த லேடிஸ் இல்ல கபிலம் ப்ரோ, ஒரு நிமிஷம். அந்த லேடிஸ் இப்ப சப்போர்ட் பண்ற லேடிஸ் இன்னும் ஒரு வாரத்துல அவன் பேச்சே எடுக்க மாட்டாங்க பாருங்க, அந்த அளவுக்கு அடி விழும். இப்ப சொல்லு எங்க அண்ணன் சொல்லு, இல்ல உன் அண்ணன் வந்து உன் அண்ணன் ஒய்ஃபை விட்டு போனா, உங்க நாத்தனார் விட்டு போனா அவ்வளவுதானா? நீ கேட்க மாட்டியா? ஏன்னா இப்படி பண்றது நல்லா இருக்க, நியாயமா இருக்க, கட்டிட்டு வாழணும் அப்படின்னு சொல்ல மாட்டியா? சொல்லு, அறிவுரை சொல்லு. உன் அண்ணனுக்கு மண்டையில மூளைன்னு ஏதோ ஒண்ணு இருந்து நான் ஒருத்தன் சொல்றான், நான் மூளை எடுத்துட்டு வந்து நடுரோட்ட போட்டு உதைப்பான்றான் ஒருத்தன். யாரு? ஒரு மாவட்ட செயலர். போலங்க அண்ணிய வந்து ஒரு ரூம்ல வச்சுட்டு இன்னொரு கூத்தியால கூட வச்சுட்டு அவ்வளவு அவ்வளவு திமிரு. என்ன எவன் கேட்க முடியும், என்ன யாரு கேட்க முடியும்? அவ்வளவு ஆணவ திமிரு. எனக்கு இந்த இரவு படத்துல வருதுல டைலாக், இவன் எஸ் ஜே சூர்யா டைலாக், ஆம்பள மாமா ஆன் இல்ல கபிலன் இவ்வளவு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கூட எவனும் ஓட்டு போட மாட்டாங்க நம்ம ஊர்ல. இவர் வந்து நாங்க சிஎம் ஒட்ட போறோம், பொண்டாட்டி மேல டொமஸ்டிக் வயலன்ஸ், எக்கனாமிக்கல் வயலன்ஸ். எலெக்ஷனே வரல கார்த்திக் ப்ரோ, இன்னும் எலெக்ஷனே வரல, இன்னும் டேட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. அதுக்கே இந்த கழிறானுங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நீ கிளம்பிரு, நீ அப்புறம் நீ என்ன ஆவரன் மட்டும் பாரு. மாமன் இனி வந்து ஓப்பனா சொல்லணும்னா, இனி பெண்கள் விடுதலை பத்தி இல்ல பெண் உரிமையை பத்தி இல்ல பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி பேசுறதுக்கு எந்த கட்சி வேணாலும் உரிமை இருக்கு. வக்காலி உனக்கு உரிமையே கிடையாதுடா, உனக்கும் உன் கட்சிக்காரனுக்கும் உரிமையே கிடையாது. ஒரு பையன் பேசக்கூடாது. இல்ல ஒரு வீட்டு அடல்ட் கிட்ஸ வச்சுக்கிட்டு ஒரு ரூம்ல நீ கூத்து வச்சிருக்கானா உங்க நீ ஒன்ன மாதிரி எச்ச யார் அங்க இருக்கா? அந்த எச்சத்தனத்தை பண்ணிட்டு நீ பொது வெளியில வந்துட்டு உத்தமா மாதிரி பாதுகாப்பு இல்ல மயிறு இல்லன்னு பேசிட்டு இருக்க. ஒரு பேச வாய் வருமா? முதல்ல நான் ஒண்ணுதாங்க கார்த்திக், ஒரே ஒரு பொண்டாட்டி கூட வச்சு என்ன உனக்கு இல்ல? காசு பணம் இல்லையா? என்ன இல்ல? எல்லாமே இருக்கு. உன் பொண்டாட்டியை வச்சு உனக்கு சந்தோஷமா வாழ தெரியலன்னா நீலாம் என்னடா ஆம்பளை? ஒரு பொண்டாட்டியும் ஒன்னும் அழகா வந்து கிளி மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நீ வந்து பூ மாதிரி 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு உன்னால வந்து குடும்பம் நடத்த முடியலன்னா நீ எல்லாம் என்னடா? இந்த குடும்பம் கிடைக்கலன்னா எத்தனை பேர் உட்காந்து கல்யாணம் ஆகாம ஏங்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? கிருபா மாதிரி. அதாங்க ஒரு அடல்ட் கிட்ட வச்சுட்டு தன்னோட மனைவி வந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கலாம், என்னோட ஒய்ஃப் எனக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருக்கு, என் பிள்ளைங்க வந்து எனக்கு வயசு பிள்ளைங்க 17 வயசு முடிஞ்ச பிள்ளைங்கன்னா என் பொண்ணாட்டி என்னை சைக்கோன்னு சொன்னா எனக்கு எப்படிங்க இருக்கும்? நான் வெளியே தலை காமிக்க முடியுமா? கோத்தா நீ அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் உன்னை கொடுக்குறாங்க யாரு? அவங்க இப்ப திரும்ப நம்ம மேல இது பண்றாங்க. ஏன்டா அப்படி பேசுறீங்க? டேய் நாங்க பேசுறோம், நீங்க பர்சனல் போடக்கூடாது. ஐயோ நீங்க பர்சனல் போடக்கூடாது. ஐயோ கருப்பு போச்சு. ஏய் நான் என்ன கேக்குறேன், இந்த கருப்பு போச்சு இந்த கன்றாவெல்லாம் அப்புறமா ஓரமா இருக்கட்டும். மானம் போச்சு யாரால? விஜய் நடந்துகிட்டதுனால. ஆமா நீ அடிச்சிருக்க அவங்கள. இதுவே அதான் சொல்றேன் கார்த்திக் ப்ரோ, இதுவே வந்து ஒரு சாதாரண ஒரு பெரிய செலிபிரிட்டியோட ஒய்ஃப் இல்ல, ஒரு சாதாரண ஒரு இந்த அளவுக்கு இது கண்டுப்பீங்களா? அதுல ஏதாவது ஒரு நார்மல் டிவோர்ஸ் அப்படின்னா பிரச்சனை இல்ல. செலிபிரிட்டி டிவோர்ஸ்னா எல்லாரும் மக்கள் பொதுமக்கள் எல்லா ஊடகங்களும் திரும்ப பார்க்க தான் செய்வாங்க. அதை நீங்க ஊதி பெருசாக்குறீங்களா இல்ல அமுக்கமா அமைதியாக்குறீங்களா? நீங்க ஒண்ணு மேட்ரு. 2வது, ஊர்ல இருக்கிற எல்லா செலிபிரிட்டிக்கும் இப்ப ஜெயம் ரவி கூட தான் நடந்தது, ஊரே வச்சு பேசல, யார் மேல தப்புன்னு உட்காந்து பஞ்சம் எடுத்து பேசல நீங்க. அப்ப அது கரெக்ட், ஆனா இவருக்கு மட்டும் பண்ணக்கூடாதா? இல்ல புரியல எனக்கு. இப்ப மட்டும் ஜோடா கேக்குதோ? இல்ல டிவோர்ஸ் ஒரு நியூஸ்ல வரும்போது இங்க பல பேர் பேசுனாங்கன்னா அது அவங்க போர்ஸ் நம்ம தொட வேண்டாம் தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் என்னன்னா நீங்க வந்து அவங்கள அபியூஸ் பண்ணிருக்க, அடிச்சிருக்க, வச்சிருக்க, இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னை மிரட்டினா அப்படின்னா என்கிட்ட இருக்க ஆதாரத்தை கூட நான் கொடுத்துருவேன், என் குழந்தைங்களோட நலனை கருதி எனக்கு வந்து பர்சனலா என்கொயரி பண்ணுங்க, இப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கட்டணம் ஒய்ஃப் வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நான் போன ஸ்பெஷல் எங்க ஸ்பெஷல் சொன்னேன் ப்ரோ, இப்போ இன்னைக்கு பாருங்க அந்த அண்ணியை வந்து அபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ நீங்க போய் அவங்களோட அத்தனை கமெண்ட்ஸையும் பாருங்க, அவங்கள வந்து முரட்டை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
பயங்கரமா கொடூரமா அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சங்கீதாண்டிய. கொடூரமா அபியூஸ் பண்றாங்க. இது நிஜமாவா? எங்க ஏதாவது இருக்கா ஸ்பேஸ் ஏதாவது ட்வீட்? இரு நான் உங்களுக்கு கமெண்ட்ல கூட இருக்கு, போடுறேன். நானே கொடூரமா அபியூஸ் பண்றாங்க. கபிலன் ப்ரோ ரவுடி ராக்கரு இன்னொருத்தவங்க கொக்கசியே அவன் பேர் ஐயோ பேர் மறந்துட்டேனே. இல்ல கபிலன் ப்ரோ கபிலன் ப்ரோ அந்த பாக்கி எடுத்து நீ பாக்கி எடுத்து ஏன்னு கட்டிக்கிட்டு மெசேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள பிடிச்சி அவ்வளவு அபியூஸ் பண்றாங்க. குஸ்கின்னு ஒரு ஐடிலாம் வந்து இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, பூமாவளே இவ்வளவு வருஷமா எங்க கேஸ் போடாம எங்க பூம்பிட்டு இருந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்கள அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப நான் சொல்றேன், இப்ப இன்னையில இருந்து நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா டைட்டில் அவங்கள அபியூஸ் ஐயா பண்ணுவாங்க. ஒரு ஆடியோ ஒன்னு வந்திருக்கு, அதை நான் ப்ளே பண்ணிடுறேன். Next gen welcome you to the world of music. Bluetooth mode. Bluetooth mode. Connected. Kavi, it's Sriram from. Hello. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். ஐயோ இது வேற யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ணலாமா? நானா தான் ப்ளே பண்ணுமா? ஏய் கிருபா இருறா, அனுப்புறேன்டா இருறா. மெட்ராஸ் பையன் அந்த டாக்குமெண்ட் அனுப்புனீங்களா? எனக்கு அனுப்பிக்கிறேன். இப்ப மறுபடியும் ஒரு தடவை அனுப்புங்களேன். Kavi, it's Sriram from. Hello. bro சொல்லுங்க. Sriram, தெரியுதுல்ல? தெரியுது bro, தெரியுது. Okay. ஒரு emergency situation. Okay. நீங்க க்ளோஸ் லேப்டாப்ல இருந்தீங்க போல, அதனால கொஞ்சம் இதா இருக்கு. bro சொல்லுங்க. Sriram, தெரியுதுல்ல? தெரியுது bro, தெரியுது. Okay. ஒரு emergency situation. Okay. நீங்க நியூஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் bro. இது அண்ணாவுக்கு இந்த டிவோர்ஸ் மேட்டர் தானே? அது கொஞ்சம் வந்து